தலைவர் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஒரே விஷயத்தில் முடிச்சிருக்கலாம். தவறுதலாக நடந்துருச்சு, நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. நான் கண்டிப்பாக என்னுடைய கட்சிக்காரர்களை கண்டிப்பேன். முடிஞ்சு போச்சு. அதோட ஆனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பெருசாக வேற மாதிரி கொண்டு போய் முதல்ல செய்யவே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னு சொல்லி, செஞ்சது தப்பு இல்லை, 2 தட்டு தான் தட்டினாங்க, பெருசாக அடிச்சிடலன்னு சொல்லி வேற மாதிரிலாம் கொண்டு போய் அதை ஊசி பெருசாக்கி அதுக்காக மீட்டிங் ஒருத்தர் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா கேஸ் இருக்கணும், கேஸ் இல்லாதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை, எல்லார் மேலேயும் எப்படி இது வழிகாட்டுதல்? அதான் நான் கேட்குறேன், இது எப்படி வழிகாட்டுதல்? இது எப்படி ஒரு ஜாதியை மேன்மைப்படுத்தும்? அது எந்த ஜாதியை வேணா இருக்கட்டும். ஒரு ரெட்டி சமுதாயம் இதை சொன்னுச்சு அப்படின்னா ரெட்டி தலைவர் சொன்னது தப்பு, ஒரு நாயுடு சமுதாயம் இதை சொல்லுச்சுன்னா நாயுடு தலைவர் சொன்னது தப்பு. அப்போ திருமாவளவர்கள் சொன்னது தப்பு தானே. நீங்கள் வளர்ச்சி அடைகிற வழியில் தானே போகணும். நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு படிங்க, படித்து முன்னுக்கு வாங்க. அதே ஜாதி சமுதாயத்துக்கு அதே இதுக்காக தானே கிருஷ்ணசாமி அவர்களும் போராடி இருக்கார் பல வருஷமாக. ஆனால் அவருடைய போக்கும் பேச்சும் எப்படி இருக்குது, திருமாவளவருடைய போக்கும் பேச்சும் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக உன்னித்து கவனித்தாக வேண்டும்.